14. பெண்கள். அநேக பெண்கள் குணசாலியாய் இருந்ததுண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். நீதிமொழிகள் 31 29 குடும்பங்களை தழைக்க செய்கின்றவரே, எங்கள் தகப்பனே தேவரீர், நான் என் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஒரு நல்ல மனைவியாக, மருமகளாக, நான் ஒரு பக்தியான தாயாக என்றும் திகழ என்னை உம்முடைய பாதையில் தயவாக வழிநடத்தும். இயேசுவே, நான் உம்மை என் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நான் பிரதிபலிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் என் பெற்றோர்களை நேசித்தது போன்று நான் புகுந்த வீட்டாரையும் நேசிக்க எனக்கு கற்றுத்தாரும். சேனைகளின் கர்த்தாவே, அந்த ரூத்தை போன்று உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று நான் அந்த குடும்பத்தை நேசிக்கட்டும். கர்த்தாவே, நான் உம்மை அங்கு கண்டுகொண்டு உமது அன்பை நான் பிரதிபலிக்க வேண்டும். என் இயேசுவே, நான் புகுந்த வீட்டில் உள்ள மக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் நான் உண்மையான அன்பை செலுத்தி உமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு என் கணவர் வீட்டார், அவர் உறவினர் ஒரு பொழுதும் என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று நான் எண்ணி செயல்படாதபடிக்கு என்னை வழிநடத்தும். என் கணவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று நான் எண்ணுவது எனக்கு சாபத்தை, வேதனையை கொண்டு வரும் என்பதை நான் மறக்கலாகாது. மற்றவர்களின் ஆலோசனையின்படி நான் தந்திரமாக செயல்பட்டதை மன்னித்தருளும். நான் எதை குடும்பத்தில் விதைக்கிறேனோ அதையே என்னுடைய குடும்பத்தில் நானும் ஒரு நாள் அறுப்பேன், அதை காணுவேன் என்பதை நான் இப்பொழுதே உணரட்டும். கர்த்தாவே தேவனே, நான் எவ்வளவு படித்திருந்தாலும் சம்பாதித்தாலும் மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற கொலோசியர் 3:18 நான் பின்பற்றட்டும், அதை கை கொள்ளட்டும். சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை பார்த்து திருவசனத்திற்கு கீழ்ப்படியாத கணவனையும் போதனையின்றி மனைவியின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்ற திருவசனம் என்னில் நிறைவேறட்டும். கர்த்தாவே, சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்தது போன்று நானும் கீழ்ப்படிந்தால் அது எனக்கு ஆசீர்வாதம் என்பதை நான் உணரட்டும். இன்னும் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு என்பதை என் சண்டையில் நான் எண்ணட்டும். உன் இளம் வயதின் மனைவியோடு மகிழ்ந்தர் என்பது என் வாழ்க்கையில் காணப்படட்டும். நான் நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலிருப்பேனாக. இன்னும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்பது என்னில் நிறைவேறட்டும். இயேசுவே, என்னை காண்கிற என் பிள்ளைகள் உமது சாயலை, உமது அன்பினை, உமது பரிசுத்தத்தை என்னில் காணட்டும். நான் என் பிள்ளைகளுக்கு ஜீவ மார்க்கத்தை வாழ்ந்து காட்டட்டும். உண்மையான கிறிஸ்தவ ஜீவத்தை என்னில்தான் வெளிப்படுத்தி நான் உபவாசத்திலும் வேத வாசிப்பிலும் ஜபத்திலும் ஆலயம் செல்வதிலும் காணிக்கை படைப்பதிலும் ஆத்ம ஆதாயத்திலும் இன்னும் குடும்பத்தில் முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேட நான் அவர்களை வழி நடத்தட்டும். குடும்ப ஜபம், வேத வாசிப்பு, மன்னித்தல், கிறிஸ்துவை எல்லா விதங்களிலும் நாங்கள் பாடுகளில் வேதனைகளில் பின்பற்றி இயேசுவே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்கள் உள்ளங்களை ஏவியறலும். நான் ஒரு வியாபார கப்பலை போல் இருக்கட்டும். சிறுமையானவர்களுக்கு என் கையை திறந்து ஏழைகளுக்கு என் கரங்களை நீட்டட்டும். இருட்டோடு நான் எழட்டும். என் புருஷனுடைய இருதயம் என்னை நம்பட்டும். என் புருஷன் தேசத்து மூப்பர்கள் கூட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து பேர் பெற்றிருக்கிறவனாக இருக்கட்டும். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாயிருக்கிறாள் என்ற நீதிமொழிகள் 31:27 நான் பின்பற்றட்டும்.
எல்லாவற்றையும் விட சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவாள் என்ற நீதிமொழிகள் 31:30 என்னில் பிரதிபலிக்கட்டும். ஆமேன்.